ரமலான் மாதம் வந்துட்டாலே அதை வீணடிப்பதற்கு தயாராக இருப்பாங்க வஹாபிகள். அந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பாங்க சுன்ன ஜமாத்தினர்கள். நாம் ரமலான் மாதம் நம்மை நெருங்கிவிட்டது, நாம் அதை பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் வஹாபிகளையே வீணடிக்கிறாங்கன்னு சொன்னா குர்ஆன் தெரியல, ஹதீஸ் தெரியல, அதான் காரணம். சரி, தெரியலைங்கிறதா ஏற்றுக்கொள்வாங்களா? அதுவும் கிடையாது. எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தெரியல அப்படின்டா தெரியலன்னு ஏற்றுக்கொள்ளணும், ஒப்புக்கொள்ளணுங்க. அதுதான் வஹாபிட்ட கிடையாது. இந்த வஹாபிகளும் இப்படித்தாங்க. குர்ஆனும் தெரியாது, அதுவும் தெரியாது, ஆனா எல்லாம் தெரியும் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இந்த ரமலான் வந்துட்டாலே வீணடிக்கலான்னு சொன்னல, அது நோன்பு பிடிக்க ஆரம்பிக்கிறதும் சரி, பெருநாள் கொண்டாடுறதும் சரி, எல்லாம் குழப்பம்தான். சமூகத்திலே பிரிவினையும் பிளவையும் ஏற்படுத்துகிறார்கள் இவர்கள். உதாரணத்துக்கு பிறை பார்த்தல். நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூமூல் ருயத்திஹி, பிறை பார்த்து நோன்பு வைங்க, வஃப்திரூல் ருயத்திஹி, பிறை பார்த்து நோன்பை விட்டுட்டு பெருநாள் கொண்டாடுங்க என்று நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பிறை பார்க்கணும். ஆனா இந்த வஹாபிகள் இருக்கிறாங்க பாருங்க, மதுஹப் வேண்டாம்டாங்க. ஏங்க மது வேணாங்கிறீங்க? இறைவன் ஒன்று, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர், குர்ஆன் ஒன்று, மார்க்கம் ஒன்று. அப்படி இருக்கும்போது ஏன் ஷாஃபி, ஏன் ஹனஃபி அப்படின்னு கேள்வி வச்சோடனே அட கேட்கறது நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில அப்பாவி இளைஞர்கள் அவர்கள் விரித்த வலையில போய் விழுந்துட்டாங்க. அந்த வஹாபி ஆல்ம்சாக்கள் தோண்டிய வழிகேட்டு கிணற்றில் போய் விழுந்துட்டாங்க. ஆனா விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய சுன்ன ஜமாத்தின மெஜாரிட்டி மக்கள் அது அந்த பேச்சு யாரும் கேட்கல. இன்னைக்கு மதபல தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா கேட்ட கேள்வி நல்லா தானே இருக்குது. இறைவன் ஒருவன், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர், குர்ஆன் ஒன்று, ஹதீஸ் ஒன்று, ஏன் ஷாஃபி, ஏன் ஹனஃபி அப்படி சொல்றது நல்லா தானே இருக்குது. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா அவர்களே பல பிரிவுகளாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. மூட்டா விற்கப்பட்ட நெல்லிக்காய்களாக சிதறுண்டு போய் கிடக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த பிற விஷயத்தில் எடுத்துக்கலாம். கணக்கீட்டு முறை அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அதே போல கணக்கீட்டு முறை அப்படின்னு சொன்னாக்கா பார்க்கலாம் தேவையில்லை பிறைய, அதான் சயின்ஸ் முன்னேறிச்சு, விஞ்ஞானம் முன்னேறிச்சுல, கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் எந்த அன்னைக்கு பறக்குதுண்டு. அதை வச்ச நம்ம நோன்பு வச்சிடலாம், பெண்ணா கொண்டாடலாம். இந்த கூட்டத்தில் இப்ப போய் கேளுங்க, 10 வருஷத்துக்கு பிறகு நோன்பு பெறணும் எப்போ வரும்னு இப்ப சொல்லிடுவாங்க. அதே போல ஹஜ்ஜு பெருனா எப்போ வரும், 20 வருஷத்துக்கு பிறகு போய் கேளுங்க, இன்னைக்கும் கணக்கு சொல்லி விடுவாங்க. ஏன்னா கணக்கீட்டு முறையா. இன்னொரு குரூப் இருக்குது, அவங்க சர்வதேச பிறை அப்படிங்கிறாங்க. சர்வதேச பிறைண்டா உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில் பிற பார்த்துட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சவுதி பிறையை தான் பின்பற்றாங்க. அதுதான் உண்மை. சர்வதேச பிறை சொல்றது, ஆனா பின்பற்றது சவுதி பிறைய. சவுதியில பிற பார்த்துட்டா பெருநாள் கொண்டாடுவாங்க, சவுதியில பிற பார்த்துட்டா நோன்பு வைப்பாங்க. இந்த நிலை இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் இருக்குது நம்மள மாதிரி. ஏன்னா அவங்களாம் அங்கிட்டு இருந்துட்டு கடைசியில் திரும்பி வந்துட்டாங்க நம்ம பக்கம். கட்டம் பகுதி பிறை, அந்தந்த பகுதியில் பிறை பார்த்து நோன்பு வைக்கணும், பிறை பார்த்து நோன்பை விட்டுட்டு பெருநாள் கொண்டாடணும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்டா, நீங்க சொன்னீங்கல்ல இறைவன் ஒருவன், குர்ஆன் ஒன்று, மார்க்கம் ஒன்று, ஏன் ஷாஃபி, ஏன் ஹனஃபின்னு. இன்றைக்கு ஷாஃபி மதபை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, ஹனஃபி மதபை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. எங்காவது நம்ம மக்களுக்கு மத்தியில இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சா? இன்னைக்கு ஷாஃபி மதபை சார்ந்தவர்களுக்கு பெருநாள், நாளைக்கு தான் ஹனஃபி மதபை சார்ந்தவர்களுக்கு பெருநாள். எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்க. ஒரே நாள்ல தான் பெருநாள் கொண்டாடுறோம், ஒரே நாள்ல தான் நோன்பு வைக்கிறோம். ஷாஃபியா இருந்தாலும் ஹனஃபியா இருந்தாலும் அப்ப ஒற்றுமையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை ஷாஃபியா ஹனஃபியா எந்த பிரிவெல்லாம் கிடையாதுங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் தான் அது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபியுமா ஒரு விளக்கம் தர்றாங்க, அதை நான் ஏற்று நடக்கிறேன். நான் ஷாஃபி மதுஹப் அவ்வளவுதான், குர்ஆனையும் பின்பற்றேன். விளக்கம் ஷாஃபியுமாவுக்குரியது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனஃபியுமா ஒரு விளக்கம் தர்றாங்க, அதை நான் ஏற்று நடக்கிறேன். நான் ஹனஃபி மதுஹப். ஹனஃபி மதுஹப் என்றாலும் குர்ஆன் ஹதீஸைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அதற்குண்டான விளக்கம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரியது. இதுதான் யதார்த்தம். நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோம், ஷாஃபி என்கிறோம், ஹனஃபி என்கிறோம், ஒற்றுமையாக வாழ்கிறோம். ஒரே நாள்ல நோன்பு வைக்கிறோம், ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாடுறோம். ஆனா இன்னைக்கு அவங்க ஒற்றுமை பத்தி பெருசா பேசுறாங்கல்ல, ஏன் ஷாஃபில இருக்கிறீங்க, ஏன் ஹனஃபில இருக்கிறீங்க, வாங்க குர்ஆனை பின்பற்றலாம், வாங்க ஹதீஸ் பின்பற்றலாம், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 நாளா பெருநாள் ஆக்கி விட்டாங்க. திங்கட்கிழமைக்கு ஒரு குரூப்புக்கு பெருநாள்,
செவ்வாய்க்கிழமைக்கு இன்னொரு குரூப்புக்கு பெறலாம், புதன்கிழமைக்கு இன்னொரு குரூப் பெறலாம். இந்த கொடுமையெல்லாம் நிறைய ஊரில் பார்க்கலாம், மெட்ராஸில் பார்க்கலாம், கால்பணத்தில் பார்க்கலாம். 3 நாளைக்கு பெருநாள் நடக்குது. அதெல்லாம் பிற சமூகத்து அன்பர்கள்லாம் பெருநாண்ட உடனே பெருநாளா எந்த குரூப்புக்கு பாய் அப்படின்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஏன்னா 3 நாள் ஆகி போச்சாங்க. இவங்கெல்லாம் யாரு என்ன பிளவை ஏற்படுத்துகிறீர்கள் சொல்லிவிட்டு 3 நாள் பெருநாள். இதுல இன்னொரு கூத்தம் நடக்கும். எப்படின்னு கேட்டா, அவங்கள கணவன் மனைவி ஒரு குரூப்பு, கணவர் ஒரு குரூப்பு, சர்வதேச பிறை மனைவி, தத்தம் பகுதி பிறை கணவன் நோன்பு வச்சுக்கிட்டே வந்தாக. திடீர்னு பார்த்தாங்க வீட்டில் ஒரு அந்த மனைவி வட்டலப்பம் அப்பம் தோசை எல்லாம் சாப்பிட்றாங்க. ஒரு நாள் கேட்டாங்க, என்னம்மா நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றீங்க, அவர் உங்கள் கணவர் பட்டினா இருக்க நோன்பு வச்சிருக்கிறாரு. அப்படி இல்லைங்க, நான் சர்வதேச பெற, அவர் தத்தம் பகுதி பெற அப்படின்ட்டு. அவர்கிட்ட என்னப்பா நீ பட்டினா இருக்கிற நோன்பு வச்சிருக்க, வீட்டில் உங்கள் மனைவி எல்லாம் கறி ஈரி எல்லாம் சாப்பிட்டு நடக்கிறாங்க. இல்லை அவங்க சர்வதேச பெற, அதனால தான் அப்படி இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே 2 பெண்ணா கொண்டாடுறாங்களாங்க. இவங்க தான் ஒற்றுமை பற்றி பேசுறவங்க. ஒரே வீட்டுக்குள்ள 2 பெருநாள். இப்ப நம்ம கேட்கிறோம், இறைவன் ஒருவன், ஹதீஸ் ஒன்று, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர், இஸ்லாம் மார்க்கம் ஒன்று. ஒரே வீட்டுக்குள்ள 2 பெருநாட்கள் எப்படி வந்தது? வஹாபியர் பதில் சொல்லுங்க. இப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விட்டுட்டு பெருநாள் கொண்டாடுங்கள். இது அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் தான் நாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க நீங்க ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? சவுதியில் ஒரு நாளைக்கு பெருநாளா, இந்தியாவில் ஒரு நாளைக்கு பெருநாளா? ஏங்க உலகத்தில் ஒரே நாள்ல நம்ம பெருநாள் கொண்டாலும் ஒற்றுமையா இருக்கலாம்ல? ஒற்றுமை என்றால் என்னவென்று தெரியாம இருக்கிறாங்க. சார் ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாடி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அதுவே ஒற்றுமையா? நான் கேட்கிறேன். ஒரே நாள் தான் பெருநாள், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இது ஒற்றுமையா? இது ஒற்றுமை எதுல காமிக்கணும்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் ஒற்றுமை காமிக்கணும். சவுதியில திங்கக்கிழமை, இந்தியாவுல செவ்வாய்க்கிழமை. ஏங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களாம், பிற பார்த்து தான் நோன்பு வைக்கணுமா, பிற பார்த்து தான் நோன்பு விட்டு பெருநாள் கொண்டாடுமா. சவுதியில பிற பார்த்துட்டாங்களாம் திங்கக்கிழமை, அதனால அங்க பெருநாளாம். இந்தியாவுல செவ்வாய்க்கிழமை தான் பார்த்தாங்களாம், அதனால செவ்வாய்க்கிழமை பெருநாளாம். அப்போ நாம் ஒற்றுமையா இருக்கிறோம். 2 நாட்கள் பெருநாள் கொண்டாடணும், ஒற்றுமையாக. எந்த விஷயத்துல? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதில் தான் ஒற்றுமை காமிக்கணும். சரி, தத்தம் பகுதி பிறை காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, குறைபு ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஏன்னா குறைபு ரலியல்லாஹு அன்ஹு ரமலான் மாதம் வர்றதுக்கு முன்னால சிரியா நாட்டுக்கு போயிட்டாங்க. மதீனாவுல தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிரியா நாட்டுக்கு போயிட்டாங்க ரமலானுக்கு முன்னால. ரமலானுடைய கடைசியில சிரியாவுல இருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, குறைபு ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட, என்ன சிரியாவுல இருந்தியல ரமலான் மாசம் வரும்போது எப்ப பெற பார்த்தீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்க வெள்ளிக்கிழமை பார்த்தோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, நீங்க பாத்தீங்களா? ஆமா, நானும் பார்த்தேன், மற்றவங்களும் பார்த்தாங்க, அதனாலதான் நோன்பு வச்சோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க வேணுமா வெள்ளிக்கிழமை பார்த்துருக்கலாம், நாங்க இங்க மதீனாவுல சனிக்கிழமை தான் பார்த்தோம். அதனால எங்களுக்கு சனிக்கிழமை தான் கணக்கு. நாங்க 30 நோன்பு வைப்போம். பிற பார்த்துட்டா நோன்பை விட்டுட்டு பெருநாள் கொண்டாடுவோம், இல்லைன்னா 30 நோன்பு வைப்போம். குறைபு ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நோன்பு வச்சாங்க, அது பத்தாது அவங்களுக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, அது போதாது அவங்களுக்கு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, போதாது. ஏன்? ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பாத்தீங்களா? சிரியா ஒரு நாடு, மக்கா மதீனாவெல்லாம் ஒரு பகுதி, ஹிஜாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு நாடு. சிரியாவுல பார்த்தது ஹிஜாஸுக்கு பொருந்தாது. இது யார் சொன்னது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொந்த கருத்தா சொல்லல. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்கிறார்கள். அதனாலதான் நம்ம எல்லாம் தத்தம் பகுதி அப்படின்னு சொல்றோம். சவுதியை பார்த்தா அவங்களுக்கு என்ன, அவங்க பார்த்தாங்க கொண்டாடாட்டு. நம்ம பகுதிக்கு சார், நம்ம பகுதின்னு சொன்னாக்கா மெட்ராஸ்ல நேதாஜி நகர்ல உள்ள மக்கள் நேதாஜி நகர்லயே பார்க்கணும், பெரம்பூர்ல உள்ள மக்கள் பெரம்பூர்லயே பார்க்கணும் அப்படின்னு அர்த்தமா? தத்தம் பகுதி என்றாலே இந்த பயணத்துல 2 ரக்காத்தை சுருக்கி தொழுவோம் பாருங்க, அந்த அளவு, அந்த அளவுக்கு உண்டான பகுதி. அல்லது ஒரு பவர் அதிகாரம் எங்க இருக்குதோ, காசியா இருக்கு அந்த பகுதி. இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசாங்கம் காலியா நியமிச்சிருக்குது. அந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊர்ல பார்த்துட்டாலும் போதும், அந்த காலியாரு டிக்ளேர் பண்ணலாம், அவருக்கு அந்த பவர் இருக்குது. அதே போல கேரளா, அதற்கு அந்த மாநிலத்துக்கு ஒரு காசியா இருக்கிறாரு. கர்நாடகா
அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு காசு இருக்கிறாங்க. அவங்க அதிகாரத்துக்குள்ள பகுதியில் பிறகு பார்த்து டிக்ளேர் பண்ணலாம். ஏங்க இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துவிட்டு இந்தியா முழுமைக்கு செய்யலாமே அப்படின்னு நினைக்கலாம். செய்யலாம். எப்ப செய்யலாம்? இந்தியாவுக்கே ஒரு அரசாங்க காலி நியமிக்கப்பட்டிருந்தா அப்படி செய்யலாம். அப்படி இல்லையே, மாநிலத்துக்கு மட்டும்தான் காலியா இருக்கிறாங்க. அதனாலதான் அந்தந்த மாநிலத்துக்கு மட்டும் கட்டுப்படுத்தும். இப்ப சவுதியில் அப்படி இல்லை. சவுதி அரசாங்கம் எல்லாம் ஒண்ணுங்கிறதுனால ஒரு கிராமத்துல பிற பார்த்துட்டா கூட அந்த சவுதி நாட்டு எல்லாத்திலையுமே டிக்ளேர் பண்ணிடுவாங்க இன்னைக்கு பெருநாள் அப்படின்ட்டு. நமக்கு அப்படி இல்லை. மாநிலம் தான் இருக்கிறதுனால அந்த மாநிலத்தை தழுவிய காலியார்கள் டிக்ளேர் பண்றாங்க இன்னைக்கு நோன்பு அல்ல இன்னைக்கு பெருநாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இதுவெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி குழப்பம் பண்றாங்க, ஏன் சிதைக்கிறாங்க அப்படின்னா அறியாமையில இருப்பதுதான் காரணம். குர்ஆன் சொல்லுவாங்க, ஹதீஸும் சொல்லுவாங்க, ரெண்டையும் புரியல, பின்பற்ற மாட்டாங்க. சில பேர் தவறா புரியுறாங்கல்ல. பஸ் புறப்படுறதான்னு இருக்குது. அப்போ ஒரு ஆள் கேட்டாரு கண்டக்டர்கிட்ட, சார் எப்போ இந்த பஸ் புறப்படும்? கண்டக்டர் சொன்னாரு 8 மணிக்கு புறப்படும். இவர் கேட்டாரு கரெக்டா புறப்பட்டுருமா? கண்டக்டர் சொன்னாரு 10 நிமிஷம் முன்னால போகலாம் அல்ல 10 நிமிஷம் பின்னால போகலாம் அப்படின்றாரு. உடனே இந்த ஆள் பஸ்ல உள்ளவங்கள பார்த்து எல்லாம் கீழே இருங்க அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்ற? வேற என்னங்க, இந்த பஸ் 10 நிமிஷம் முன்னால போகுமா, இன்னொரு 10 நிமிஷம் இப்படி பின்னால வருமா, இப்படி இருந்துக்கிட்டு அவங்க ஊருக்கு எப்படிங்க போய் சேர்றது அப்படின்னு சொல்லி இறங்குறான். அவர் சொன்னது ஒண்ணு, இவன் புரிஞ்சது ஒண்ணு. இந்த மாதிரி தான் குர்ஆனை ஹதீஸை பின்பற்றும் சொல்றாங்களே தவிர இல்லாத அமைப்பிலே தான் ஒவ்வொரு கட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரமலான் மாதத்தை இப்படி சமூகத்தை பிளவுபடுத்தி வீணடிக்கிறார்கள். ஒன்னாவது. ரெண்டாவது நியத்து தான் ரொம்ப முக்கியம். தொழுகையா இருந்தாலும் சரி, நோம்பா இருந்தாலும் சரி, ஜக்காத்தா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, நியத்து வைக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான்ல, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அவர்கள் இறைவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் நியத்து. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்கல்ல, இன்னமல் அமாலு பின்னியாத், வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது. புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால நியத்து அவசியம். ஆனா இன்னைக்கு வஹாபி கூட்ல சொல்லுது, ஏங்க தனியா ஒரு நியத்து வைக்கணும்? நம்ம சஹர்ல நீங்க எந்திரிக்கிறதே எதுக்குதான்? நோன்பு வைக்கத்தானே. நோன்பு வைக்கத்தானே எந்திரிச்சு சாப்பிடுறீங்க. அப்புறம் மறுபடியும் நான் நோன்பு வைக்கிறேன் ஏன் சொல்லணும்? அந்த கூட்டம் சிந்திக்கிறாங்களாம். ரொம்ப சிந்தனைவாதிகள்ல, வறண்டு போன சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். அதே போல ஒரு ஆள் பள்ளிக்கா வேண்டி தொழுவ போகலான்னு வீட்டோட புறப்படுறாருல, பள்ளிக்கு வந்தோடனே நியத்தெல்லாம் தேவையில்லையா, அங்கேயே தக்பீர் கட்டி இல்லாமா, நியத்து இல்லாம. ஏன் வீட்டுல இருந்து ஏன் புறப்பட்டாரு? தொழுகைக்காக புறப்பட்டாரு, அது போதும், தனியால நியத்து தேவையில்லைங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் நியத்து வேணுண்டு, நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க நியத்து வேணுண்டு. இந்த கூட்டம் சொல்லுது நியத்து வேணாண்டு. நம்ம யார் சொல்றது கேட்கறது? அல்லாஹ் சொல்றது கேட்கறதா? இந்த கூட்டம் சொல்றது கேட்கறதா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது கேட்கறதா? இந்த கூட்டம் சொல்ல கேட்கறதா? அல்லாஹ் சொல்றதான் கேட்கணும். நம்ம நியத்து கரெக்டா வச்சிடணும். இப்போ ரமலான் மாதத்தில் நம்மள நியத்து வைப்போம், நவைத்து சௌமகதின் அன் அதாயி அப்படின்ட்டு. இப்போ அவங்கெல்லாம் சஹர்ல நீங்க எந்திரிச்சாலே அதுதாங்கிறாங்கல்ல. ஏங்க சஹருக்கு எந்திரிச்சு சாப்பிட்டா நோன்பு வைக்கிறதுக்குன்னு சாப்பிடக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, நோன்பு வைக்கக்கூடிய எண்ணம் இல்லாம சஹருக்கு சாப்பிடக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல. சஹருக்கு சாப்பிட்டாலே போதுமா? சஹருக்கு சாப்பிடாமலே எத்தனை பேர் நோன்பு வைக்கிறாங்களே. அதனால எழுந்து சாப்பிடுவது அதற்குத்தான் அப்படிங்க கூடாது. நியத்துனா என்ன தெரியுமில்ல? இறைவனுக்காக இந்த காரியத்தை ஆற்றுகிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு வருவது தாங்க, அதாங்க நியத்து. சார் ஒரு ஆள் சாருக்கு எந்திரிச்சு சாப்பிட்றாரு, நோன்பு வைக்கிறான்னு வச்சுக்கிறேங்க. இவர் எதுக்கான வைக்கிறாரு? 4 பேர் நோன்பாளி நம்மளை பாராட்டன்னு வைக்கிறாரா அல்லது அல்லாஹு தாலாவுக்கா வைக்கிறாரா? இல்ல அல்லாஹு தாலாவுக்கு தான். அந்த எண்ணத்தை கொண்டு வைப்பா, அதான் நியத்து. இல்ல வீட்டுல இருந்து புறப்படும் போது தொழுகை தானே, அப்ப தனியா ஒரு நியத்தா வேணும் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா வைங்க, நம்ம கேட்கணும். சரி நீ வீட்டுல இருந்து புறப்பட்ட, ரைட், தொழுகைக்கு தான் இப்ப தொழுக போற. மக்கள் எல்லாம் உன்னை தொழுகையாளின்னு பாராட்டணும்னு தொழுறியா, அல்லாவுக்கா தொழுறியா? அல்லாவுக்கா தான். அந்த எண்ணத்தை கொண்டு அதான் நியத்து. வீட்டு புறப்பட்டு தொழுகைக்கு தானா? தொழுகைக்கு தான். நீ அல்லாவுக்கா தொழுறியா மனிதருக்கா தொழுறியா? அல்லாவுக்கு. அந்த எண்ணம் கொண்டு அதான் நியத். அதை புரியாம இதெல்லாம் புறப்பட சிந்திக்கிறாளாம். இப்படி நியத்து வேண்டாம் என்று சொல்லி முஸ்லிம்களுடைய வணக்கங்களை எல்லாம் பாழ்படுத்துகிறார்கள். அவர்களுடைய வணக்கம் தான் பாழா போச்சு.
இருக்கிற நல்லவர்களுடைய வணக்கம் போயிடுமா? எல்லாத்தையும் வணக்கங்களே இல்லாம ஆக்குறது. கல்லா தொழுகை இல்லை, தஸ்பீ தொழுகை இல்லை, தராவி தொழுகை இல்லை, இல்லை இல்லைன்னு ஆக்கியாச்சு. அதான் நான் சொல்றது, தாய்மார்கள் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும். ஆனா இந்த வஹாபியெல்லாம் இல்லை என்பார்கள், அது இருக்கும், இருக்கிறது என்பார்கள், அது இல்லாம இருக்கும். எல்லாம் மாத்தி மாத்தி தான் சொல்லுவாங்க. தாய்மார்கள் சொல்லுவாங்க தான், வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு, கணவர் கூப்பிட்டு, அம்மா சொன்னாங்க இந்தாங்க அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை அப்படின்ட்டு. உடனே அண்ணா இப்போ இவரு கேட்டாங்க நம்மகிட்ட, எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்றே சொல்றியா அவசகுணமா, ஒரு நாளாவது நீ இருக்குது அப்படின்றியா? அந்தம்மா அடுத்த நான் கூப்பிடுச்சு, ஏங்க வாங்க, அரிசி பை காலியா இருக்கு, பருப்பு டப்பா காலியா இருக்கு, எண்ணெய் பாட்டிலு காலியா இருக்கு. அது இல்லைண்டா இல்லைன்னு சொல்லணும், இருக்குண்டா இருக்குன்னு சொல்லணும். இது அர்த்தம் இருக்கு. ஆனா வஹாபில் அப்படிலாம் கிடையாது. எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் இல்லை இல்லைங்கிறது. மௌலிது இல்லை, பாத்தியா இல்லை, ஹத்தம் இல்லை, எல்லாம் மார்க்கத்துக்கு இருக்குது. ஓ இல்லை இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையிலே தான் வணக்கங்களை எல்லாம் இல்லாமக்க பார்த்தாங்க. அது யாரும் கேட்கல, சும்மா விரவிட்டு ஒரு சில பேர் கந்திச்சுக்கா வேண்டி. அதுவும் சில ஊர்வல்ல தான், எல்லா ஊர்லயும் கிடையாதுங்க. ஆனா மெஜாரிட்டி மக்கள் அல்லாஹு தஆலா சுன்னத் ஜமாஅத் கொள்கையில தான் எல்லாம் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. இப்போ சில பேர் இல்லைன்னா வணக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வணக்கத்தினுடைய சவாபை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி, நியத்து வேணாம், நீ புறப்பட்டீங்கல்ல, சருக்கு சாப்பிட்டீங்கல்ல, இப்படியே சொல்றது. ஆனா இதுல யாரும் ஏமாந்து போய்விடக் கூடாது. நியத்து எப்படிங்க வைக்கிறோம்? நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்லி ரமலானி ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. அரபியில. தமிழ்ல இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை நோற்க நியத்து வைக்கிறேன் அல்லாஹ்விற்காக. இப்படி சொல்றோமா? இதுல சில பேர் ரொம்ப தத்துவம் பேசுவாங்க. எப்படி? அது என்ன நாளை பிடிக்கங்கிறீங்க? இன்னைக்கு தானே பிடிக்கிறோம். நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே தான் மகரிப் ஆனாலே நாள் தொடங்கிறதுல. நம்ம மார்க்க பிரகாரம் மகரிப் வந்துட்டா நாள் தொடங்கும். அப்படிங்கும் பொழுது நம்ம சகரில் நியத்து வைக்கிறோம், அன்னைக்கு தான் நோன்பு வைக்க போறோம். அப்ப நாளைங்கிறீங்க, அடுத்த நாளா வைக்க போறீங்க, இன்னைக்கு தானே. அதனால இன்று பிடிக்க அப்படின்னு சொல்ல நியத்து வைப்பாங்க. இந்த அதே போல இந்த டிவி பார்க்கும் பொழுது சில பேர் நியத்தி சொல்லி தருவாங்க, அந்த இடத்துல அழுத்துவாங்க, இன்று பிடிக்க அழுத்தி தருவாங்க. இதுலயும் ஏமாந்து போயிடாதீங்க. நாளை பிடிக்க என்பதுதான் சரி. ஏன்னா இவங்க நாளை அப்படின்ற ஒண்ணு அடுத்த நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அர்த்தம் நம்ம சொல்லவே கிடையாது. நாள் அப்படிங்கிறதுக்கு வேண்டுமானால் தமிழ் டிக்ஷனரி அகராதி எடுத்து பாருங்க, பல அர்த்தம் இருக்கு. அடுத்த நாள்ங்கிற அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? முற்பகல் அப்படி அர்த்தம் இருக்குது. டிக்ஷனரி எடுத்து பாருங்க. நம்ம நாளை பிடிக்க அப்படிங்கிறது முற்பகலில் பிடிக்க. ஏன்னா நோன்பு என்பது பகல்ல தான், நைட்ல கிடையாதுல்ல. சரியா தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா சொன்னா, இரவுல நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா குளிச்சு கொள்ளுங்க, அதே கணவன் மனைவி தாம்பத்திய ஒரு ஈடுபடலாம். எல்லாமே ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால, குலு வஷ்ரபு ஹத்தா யதபயன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி. கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப கருப்பு கயிறுண்டா என்ன? இரவின் இருட்டு. வெள்ளை கயிறுண்டா என்ன? வைகரையின் வெளிச்சம். இருள் அகன்று வைகரை வெளிச்சம் வர வரைக்கும், அதான் சுபுடைய நேரம் வர வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள் நான் சொல்லிட்டான். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லணுங்க. உண்ணுங்கள் பருங்கள் சுபுடைய நேரம் சொன்னா, அந்த சுபுடைய பாங்கு சொல்றாங்க பாருங்க, அது வரைக்கும். அல்லாஹ் அக்பர் ஆரம்பிச்சுட்டா, நம்ம வாயில சாப்பாடு இருந்தா உடனே துப்பானு தண்ணி குடிக்கிட்டே இருக்கிறோம், வாயில தண்ணி இருக்குது, மதிய சாப்பாடு அல்லாஹ் ஆரம்பிச்சுட்டாங்க, வாயில இருக்கிற தண்ணீரை துப்பானு. இல்ல இல்ல வாயில உள்ளதா குளிச்சுக்கிறோம், குளிச்சுக்கன்னு வச்சுக்கிறோங்க, போச்சு நோம்பு. இல்ல வாயில உள்ள சாப்பாடு அப்படி சாப்பிட்டு வருவோம். நிறைய பேர் என்ன இருக்கான்னு சொன்னா பாங்க சொல்லிடுவாங்க, அதுக்கு பிறகுதான் தண்ணியை குளிச்சு ஏத்து வைப்பாங்க, போச்சு நோம்பு. அப்ப பகலெல்லாம் பட்டினி கிளப்பீங்க, எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்? எது வரைக்கும் நிப்பாட்டணுமோ அதை தாண்டி நீங்க சாப்பிடுறீங்க, குடிக்கிறீங்களே. அதே போல தூங்கி முடிச்சிருவ, சில பேர் தூங்குவாங்க, சஹருக்கு எந்திரிக்க மாட்டாங்க, யாரும் எழுப்ப விடவும் இல்லை, ஊழல் எந்திரிக்கல, நல்லா அசந்திக்கிட்டாங்க. அல்லாஹ் அக்பர் பாங்க சொன்னவங்க தான் எந்திரிக்கிறாங்க. அல்லா என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய வேணாம், நியத்து வச்சிருங்க நோன்பு, அவ்வளோதான். சாப்பிடணும்னு அந்த கட்டாயம் இல்லையே, சுன்னத்து. அது உங்களுக்கு சாப்பிட முடியாமல் போச்சு, பரவாயில்ல, நியத்து மட்டும் வைங்க. நம்மள சில பேர் என்ன செய்யறது? நியத்து எப்படி சும்மா வைக்கிறது அப்படின்னு சொல்லி பாங்க சொன்னதுக்கு பிறகு ஒரு முளைக்கு தண்ணீர் குடிச்சு நியத்து வைப்பாங்க, போச்சு நோன்பு. நியத்து வைங்க, சும்மா வைங்க. தண்ணீரை குளிச்சுட்டு வச்சாங்களாக்கா நோன்பு போச்சு.
ஏன் பாங்கு சொல்லிட்டா எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆனா பாங்கு சொல்றதுங்கிறது கரெக்டா அந்த நேரத்தில் பாங்கு சொன்னாதான். இப்போ வக்து வந்துடுது, 5 நிமிஷம் கழிச்சு பாங்கு சொன்னாலும் வச்சுக்கிறோங்க, பாங்கு தான் ஒன்று சொல்ல, நீங்கள் சாப்பிட்டுக்க கூடாது நேரம். பெரும்பாலும் இந்த ரமலான் மாதத்தில் பள்ளி வாசல்ல எல்லாம் இந்த சுபுவுடைய பாங்கை மட்டும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. நம்ம மஹல்லால அப்படி சொல்லிடணும், அதை நம்ம கண்காணிக்கணும் கரெக்டாக சொல்கிறாங்களான்னு. ஏன் இதுதான் அடையாளம். சஹரு வைக்கிற பெண்களுக்கு வீட்டில் ஆண்களுக்கும் சரி, இதுதான் அடையாளம். நேரம் முடிந்து விட்டது என்பதுடைய அடையாளம் இதுதான். அதனால கரெக்ட் டயத்துக்கு பாங்க சொல்லட்டும். இந்த ரமலானுக்கு மட்டும் 1 நிமிஷம் கூட முந்தாம பிந்தாம கரெக்டா செய்யணுங்க. இதுல நம்ம சஹருக்கு சாப்பிட்றோம், எதை வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட்ட பிறகு ஒரு ஈத்தம்பழத்தை சாப்பிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹருடைய உணவில் மிக சிறந்த உணவு பேரித்தம்பழம். பேரித்தம்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு எப்படிங்க சஹர் வைக்கிறது? பட்டினா இருக்க முடியாத அப்படி சில பேர் நினைக்கலாம். நீங்க நல்லா சாப்பிடுங்க சோறு, அதுக்கு பிறகு ஒரு ஈத்தம்பழம் சாப்பிட்டுக்கிறங்க, சிறந்த உணவையும் சாப்பிட்டுட்டீங்க, அந்த சவாப்பும் கிடைச்சி போச்சு. அளவோடு உண்ணுங்கள், வளமோடு வாழுங்கள். நம்மள நிறைய பேர் சஹருக்கு நிறைய சாப்பிட்றாங்க, கம்மியா சாப்பிட்டா கூட வீட்டில் உள்ள தாய்மார் விட மாட்டாங்க. நோன்பு வைக்கிற நல்லா சாப்பிடு, பைசங்களையும் சரி பெரியவங்களையும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அளவோடு தான் சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு எப்படி சஹரிலே நிறைய சாப்பிட்றாங்க, நோன்பு திறந்த போது நிறைய சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டா அதுக்கும் காரணத்தை சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நாங்க நிறைய சாப்பிட்றோம், அதுக்கு காரணம். ஒரு நிறைய சஹரு நிறைய சாப்பிட்டாரு, ஏன்பா இவ்வளவு சாப்பிட்ற? பகல்லாம் பட்டினி கிடக்க போறேன்ல, அதனால தான். நோம்பு திறந்த பிறகும் நிறைய சாப்பிட்றாரு, இப்ப ஏன் நிறைய சாப்பிட்ட? பகல்லாம் பட்டினி கிடந்தேன்ல, அதனாலதான் அப்படிங்கிறாரு அவரு. இப்படி ஒரு ஆள் இப்படிதான் சஹருக்கு நிறைய சாப்பிட்டாரு, திக்கு முக்காடி போச்சு. நிறைய சாப்பிட்டா அப்படிதான் ஆகும். ஒரு ஆள் சொன்னாரு, டே விரலை விட்டு கொஞ்சம் வாந்தி எடு, ரிலீஃப் ஆயிடுவேன் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஆள் சொன்னா, என்ன விரல் விட்டு வாந்தி எடுக்கிறாரா? அந்த அளவுக்கு இடம் இருந்தா நான் இன்னும் 2 வாழைப்பழத்தை சேர்த்து சாப்பிட்டு போனேன் அப்படின்னு. அவன் அந்த அளவுக்கு நிறைய சாப்பிட்றானா. இப்படி சாப்பிட்றாங்க, அப்படி சாப்பிடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வயிறை 3 பிரிவுகளாக பிரிங்க. ஒரு பகுதி உணவுக்கு, இன்னொரு பகுதி தண்ணீருக்கு, இன்னொரு பகுதி வெற்றிடமாக விடுங்கள் என்றார்கள். அது நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கிறோங்க, உலக நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்குமே. அப்படி யாராவது செய்யறாங்களா? இல்லை, மூக்கு பிடிக்க சாப்பிட்றதுதான். ஆனா சில பேர் இருக்கிறாங்க 3 பிரிவா தான் பிரிக்கிறாங்க. ஒரு பிரிவு சாப்பாட்டுக்கு, இன்னொரு பகுதி தண்ணிக்கு, இன்னொரு பகுதி மருந்து மாத்திரைக்கு. அவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றிடமா விடுங்கன்னாங்கல்ல, அதை கேட்காதனால அந்த பகுதியை மருந்து மாத்திரைக்கு ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு. வெளியூருக்கு போலாம், ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சா, சோப்பு எடுத்து வச்சாச்சா, பிரஷ் எடுத்து வச்சா, அப்படிதான் கேட்பாங்க. இப்ப அப்படி இல்லை, மறக்காம மருந்து எடுத்து வச்சாச்சான்னு கேட்கிறாங்க. மருந்து இல்லாம வெளியூர் போறது முடியல, அந்த அளவுக்கு சூழ்நிலை ஆகி போச்சு. ஏன்? ஒரு பகுதியை வெற்றிடமாக விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்காததால் மருந்து மாத்திரைக்கு ஒதுக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டு விட்டது. சரி, இந்த உணவு முறைகள் எது வரைக்கும் சாப்பிடணும்னு நினைச்சிடலாமா? அந்த சஹர் நேரத்தில் நாம் நியத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நியத்தை சில பேர் இன்று அப்படிங்கிறாங்கல்ல, கிடையாது, நாளை. ஏன்? நாளைக்கு பகல், இரவுல நம்ம நோன்பு வைக்கிறது இல்லை, பகல்ல தான் வைக்க போறோம். நாளை பிடிக்க அரபி மொழியில கதுங்கிற வார்த்தை தானுங்க, சௌமா கதின். கதின் தான் டுமாரோ, அடுத்த நாள் அர்த்தம் இருக்குது. தமிழ்ல நாளைன்னு சொல்ற மாதிரி அந்த கதுங்கிற வார்த்தைக்கு காலை அப்படி அர்த்தம் இருக்குதுல்ல. கதா என்றாலே காலையில் சென்றான். அதுபோல் லஞ்சுக்கு அரபி மொழியில கதான் தான் சொல்லுவாங்க. ஏன்? முற்பகல் உணவு அப்படிங்கிற கருத்துல தான் சொல்லுவாங்க. அதனாலதான் சௌமா கதின் அப்படிங்கிறோம். ஹதீஸும் அப்படிதான் வந்திருக்கிறது. ஒரு கிராமத்து தோழர் வந்தாங்க, யார சொல்லலாம், நிறைய நாங்க பார்த்தோம், மதீனாவில் பார்க்கல, அந்த கிராமத்துல பார்த்து விட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க ஊர்ல பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க களிமா சொன்னவங்களா? ஆமா யார சொல்லலாம். அதனால பிறை பார்த்தவங்க தகவல் வந்தா முஸ்லீம் சொன்னாதான் கேட்கணும், முஸ்லீம் அல்லாதவர் சொன்னா கேட்கக்கூடாது. ஒரு ஆள் சொன்னாரு, அவர் முஸ்லீம் அல்ல, பிற பார்த்தேன் நான் அப்படின்னா நம்ம கேட்க கூடாது. முஸ்லீமா இருக்க நிபந்தனை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கொண்டீங்களா? ஆமா. நான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஆமா. அப்புறம் தான் சரி, பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க. அத்ன் ஃபின்னாஸ் யா பிலால் அன் யஸூமு கதன். பிலால் அவர்களே, மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க, நாளைக்கு அவங்க நோன்பு வைக்கட்டும். திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்க கதன்கிற வார்த்தையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கதன் அடுத்த நாள் அல்ல, பகல் அர்த்தம். ஏன்?
தகவல் வந்து நைட்டில் தானே வருது. சூரியன் மறைஞ்ச பிறகு மறுபடியும் பிறகு தான் தகவல் வருது. அதங்க வார்த்தை தான் பகல்ல அர்த்தம். நம்முடைய முன்னோர்கள் அரபி ஞானத்திலும் பாண்டித்துவம் பெற்றிருந்தார்கள், தமிழ் மொழியிலும் பாண்டித்துவம் பெற்றிருந்தார்கள். அதுங்கிற அரபி சொல்லுக்கு நிகரான தமிழ் வார்த்தை நாளை அப்படிங்கிற வார்த்தை. அதனால தான் அதை கரெக்டா சொன்னாங்க, விவரம் இல்லாமல் இல்லை. அதனால நாளை பிடிக்க என்று நாம் சொல்வது மிகச் சரியானது. அடுத்ததாக இந்த ரமலான் மாதத்தில் இன்னொன்றையும் வீணாக்குவார்கள் இந்த வஹாபிகள். அது என்னது? நேரம் காலத்தை எல்லாம் தொழாமல் தேவையில்லாமல் நினைச்சிருவாங்க. அது தராவிய தொழுகை ஒன்று இருக்கிறது ரமலான் மாதத்தில். அது ரமலான் மாதத்துக்கு என்று பிரத்யேகமான தொழுகை. அது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம ஃபீ ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ஒருவர் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகிறார் இறை நம்பிக்கையோடும் நன்மை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடும். அது முக்கியம். இப்படி அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருக்குதுல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலானுக்கென்று பிரத்யேகமான தொழுகை இருக்கிறது என்று. இன்னைக்கு மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்றாங்கல்ல, நபி வழியை பின்பற்றுவோம். எங்க பின்பற்றாங்க? வார்த்தையில சொல்வதோடு சரி. அவங்க இப்ப இந்த கூட்டம் வஹாபி கூட்டம் சொல்லுது, ரமலானுக்கண்டு பிரத்யேகமான தொழுகை கிடையாது. எல்லா நாளையும் தஹஜ்ஜுத் தொழுகிறோம்ல, அந்த தொழுகை தான் இரவு தொழுகை நம்ம பேர் வைப்பாங்க. இரவு தொழுகை தொழுகிறோம்ல, அதுதான் ரமலானிலும். ரமலானுக்கண்டு தொழுகை கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலானுக்கண்டு தொழுகை இருக்கிறது, அதை தொழுங்கள், உங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விடும்ங்கிறாங்க. சரி, அடுத்து தராவி தொழுகை என்பதே கிடையாது இந்த வஹாபியர் சொல்றாங்க. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இந்த ஹதீஸுக்கு புகாரி இமாம் பாடத்தை போட்டாங்க, கிதாபு தராவீஹி, தராவீஹுடைய பாடம் என்று போட்டுத்தான் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், தராவி தொழுகை உண்டு என்று புகாரி இமாம் சொல்றாங்க. புகாரிலே இருக்கிறது, நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். இந்த கூட்டம் சொல்லுது தராவி தொழுகை இல்லைன்னு. நம்ம யார் சொல்ல கேட்கிறது? புகாரி இமாம் சொல்ல கேட்கிறதா, இந்த கூட்டம் சொல்ல கேட்கிறதா? இதே ஹதீஸை முஸ்லிம் இமாமும் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அவங்க இந்த ஹதீஸை போட்டுவிட்டு வஹுவ தராவி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல ரமலான் நின்று வணங்குறது, அது தராவிஹ் தொழுகை முஸ்லிம் இமாம் சொல்றாங்க. இன்னைக்கு வஹாபி கூட்டம் சொல்லுகிறது அப்பெல்லாம் கிடையாதுங்க தராவி தொழுகை. நாம் இப்போது யார் சொல்வதை கேட்பது? முஸ்லிம் இமாம் சொல்றதை கேட்கிறதா, இந்த வஹாபி சொல்றதை கேட்கிறதா? இந்த மார்க்கத்தை புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் நல்லா புரிஞ்சிருக்கிறாங்களா? இந்த கூட்டம் நல்லா புரிஞ்சிருக்குதா? இந்த கூட்டத்துக்கு அரபி ஞானமே இல்லையே, குர்ஆனுடைய ஞானம் இல்லையே, ஹதீஸுடைய ஞானம் இல்லையே. அதெல்லாம் தெளிவாகி போச்சு. புகாரி இமாம் சொல்றாங்கல்ல தராவி, ஆமா புகாரில் இருக்கு, முஸ்லிம் இமாம் சொல்றாங்க. அதனால் தராவிய தொழுகை இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தராவிய தொழுகை பிதாத்தான், அந்த தொழுகையும் பிதாத்தான். அதான் நான் கேட்டேன், சரி பிதாத்துன்றீங்கல்ல, புகாரி இமாம் தராவி தொழுகை இருக்குதுங்கிறாங்கல்ல, அப்ப புகாரி இமாம் பிதாத்துவாதியா? பிதாத்துவாதி பதிவு செஞ்ச ஹதீஸை ஏன் எடுக்கிறீங்க? கேள்வியாக இருக்கிறது, இதுவரைக்கும் பற்றி சொல்லல. முஸ்லிம் இமாம் தராவி தொழுகை இருக்குங்கிறாங்க, நீங்க தராவி தொழுகை பிதாத்துங்கிறீங்க. அப்ப முஸ்லிம் இமாம் பிதாத்துவாதியா? அப்படின்னு சொன்னா முஸ்லிம் இமாம் பிதாத்துவாதின்னு சொன்னா பிதாத்துவாதி பதிவு செய்த ஹதீஸை எப்படி நீங்க எடுக்கிறீங்க? கேள்வியாக இருக்கிறது. இதை விட ஒரு கொடூரம் என்னண்டா, பொதுவாக சொல்லுவாங்க ஆட்டை கழிச்சு மாட்டை கழிச்சு மனுஷனை கழிக்கிறான்னு. அந்த மாதிரி புகாரி இமாம பிதாத்துவாதி ஆக்கிவிட்டு முஸ்லிம் இமாமையும் பிதாத்துவாதி ஆக்கிவிட்டு கடைசியில் அவங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறாரு இப்னு தைமியா, அவரையும் பிதாத்துவாதி ஆக்கிவிட்டாங்க. ஏன்னு கேட்டா அந்த இப்னு தைமியா அவருடைய இக்திலாவு ஸிராத்துல் முஸ்தகீம் கிதாபுல சொல்றாரு, அத்தராவீஹு சுன்னத்துங்கிறாரு. ஸலாத் தராவீஹ் சுன்னத்துங்கிறாரு, லைஸத் பிபிதா, பிதஅத் அல்லங்கிறாரு. அப்படி பார்த்தா இந்த கூட்டம் யாரையும் பிதஅத்வாதி ஆக்கிருச்சு, இப்னு தைமியா பிதஅத்வாதி தான். அதனால இந்த கூட்டம் என்ன சொல்லனே, அவரு சொன்னாலும் தப்பு தான் அப்படி சொல்லிவிட்டு போயிட்டே இருக்க கூடாது, சொல்லணும். இப்னு தைமியா சொன்னாலும் தவறுதான், அவரும் பிதஅத்வாதி தான். ஏன் தராவீஹ் இருக்குன்றார்ல, பிதஅத்வாதி தான். அத்தோடு நிப்பாட்டக்கூடாது. புல்லு பிதாத்து லலாலா ஊரு புல்லா சொல்றது, எல்லா பிதாத்தும் வழிகேடு. ஹதீஸ்ல வந்திருக்கிறது உண்மை, நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இந்த வஹாபி எல்லாம். இப்ப நான் சொல்றோம், இப்னு தைமியா பார்த்து சொல்லுங்க, இப்னு தைமியா வழிகேடர் இந்த ஹதீஸ் பிரகாரம் சொல்லுங்க, நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, குல்லு லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் அழுத்தி செல்லும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. நம்ம சுன்னத்தை தான் செய்வோம், சம்பந்தம் இல்லாம ஹதீஸ் சொல்றது. ஆனா இந்த வஹாபி இப்ப சொல்லணும் தராவிய தொழுகை இருக்குன்னு இப்னு தைமியா சொல்லிட்டனால அவர் வழிகேடர்,
வழிகளெல்லாம் நரகத்திற்கு அழைத்து செல்லும், இப்னு தைமியா நரகத்திற்கு செல்வார் என்று சொல்லணும், டிக்ளேர் பண்ணணும். இந்த வஹாபிகள் அவங்க சொன்னாலும் தப்பு தான் அப்படி நம்மள்கிட்ட தப்பிக்கணும் போயிட்டே இருப்பாங்க. விடாதீங்க, சொல்லிட்டு போ, இப்னு தைமியா வழிகாட்டுக்காரு, நரகத்துக்கு தான் போவார் சொல்லிவிட்டு போ. அவங்களுக்கு எது சாதகமா இருந்தாலும் அதை எடுத்துக்கிடுவாங்க, பாதம் சொன்னா தள்ளிடுவாங்க. மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை நினைக்கிறதே இல்லை. சரி, அடுத்து தலாவி தொழுகை இருக்கையில் எத்தனை ரக்காத்து? 20 ரக்காத்து. நபியெல்லாம் ஸல்லல்லாஹு தொழுதாங்களே 20 ரக்காத்து. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபி ரமலான 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் 20 ரக்காத்துகள் தொழுவார்கள், வித்தரையும் தொழுவார்கள். பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனை ஹதீஸ் கிதாபில் இருக்குது. நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழுதாண்டு. ஆனால் அந்த வஹாபிகள் ஏற்கனவே ஒரு ஸ்டாம்ப் வச்சிருக்காங்க, ஒரு முத்திரை. என்ன தெரியுமா? இதுவெல்லாம் இருக்குது தான் பலவீனமான ஹதீஸ், ஆகவே நாங்கள் ஏற்க மாட்டோம். இதுலயாவது ஒரே நிலைப்பாடு இருக்கிறாங்களா? பலவீனமான அது எடுக்கக்கூடாதுங்கிறதுல நிலைப்பாடு ஒன்றா இருக்கணுமா? கிடையாது. நெஞ்சில கை கட்டி நிற்கிறது, நெஞ்சிலே கை கட்டுறது பக்கா பலவீனமான ஹதீஸ். ஆதாரமான ஹதீஸை நிரூபித்து விட்டால் ₹1,00,000 பரிசு. இப்படி அறிவித்து பல வருஷம் ஆயிடுச்சு. பணம் தான் எல்லாருக்கும் தேவைப்படுதுல. வாங்க உட்காருவோம், இது செயல் ஹதீஸ் நிரூபிங்க, ₹1,00,000 வாங்கிட்டு போங்களேன். பேங்க்ல தான் பணம் இருக்குதுல்ல. ஆனா இது வரைக்கும் வரல. ஏன்? பக்கா பலவீனமான ஹதீஸ். பக்கா பலவீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு நெஞ்சில கையை கட்டிக்கிட்டு பலவீனமான ஹதீஸ் என்று வாய் பேசலாமா? அந்த வார்த்தையை எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஆனா எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க கேட்கணும், பலவீனமா செஞ்சலாம் அப்ப நெஞ்சில கேட்க நீங்க. அப்புறம் இந்த பலவீனமான ஹதீஸ் சொன்னது யாரு? இமாம்கள் தானே, ஹதீஸ்களை இமாம்கள். அந்த ஹதீஸ்களை இமாம்கள் என்ன தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க? பலவீனமான ஹதீஸுக்கு யஜூஸுல் அமலு பில் ஹதீஸில் லைஃபி, லைஃபான பலவீனமான ஹதீஸை வச்சு அமல் செய்யலாம். சொல்ல யாரு? எந்த இமாம் பலவீனமானது சொன்னாங்களோ அவங்க தான் இந்த தீர்வையும் கொடுத்திருக்கிறாங்க. பலவீனமானது என்பதை எடுப்போம், அமல் செய்வது கூடும்னு சொன்னாங்கல்ல, அதை எடுக்க மாட்டோம். என்னங்க ரெட்ட அளவுகோல்? எதில ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறீங்களா வஹாபிகளே? கிடையாது. அதனால இது சில பேர் சொல்றது, இது தராவீஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உண்டாக்குனது. யார் சொன்னது? இப்படி சொல்றது ஷியாக்கள் தான். ஷியாக்கள் ஒரு கூட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டம் தான் இன்னைக்கு சொல்லுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உண்டாக்குனாங்க. ஷியாக்கள்கிட்ட போய் கேளுங்க, தராவீஹ் இருக்குதாண்டு? இல்லம்மாங்க. ஏங்க இல்லைங்கிறீங்க? அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உண்டாக்குனதுல. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்காது ஷியாக்களுக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு வர வேண்டிய இந்த ஹிலாஃபத்தை தடுத்தவர் அவர்தான் சொல்லி ஒட்டுமொத்த கோபத்தையும் வச்சுட்டு இருக்கிறாங்க ஷியாக்கள். அதனால இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஷியாக்களுடைய கொள்கையை வழிமொழிகிறார்கள் இந்த வஹாபிகள். அவங்கள ஷியாக்கள் கொள்கை பெறாது இவங்களும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு உண்டாக்குனது. யார் சொன்னது? நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழுதார்கள். நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலே பள்ளிவாசலில் தொழுதார்கள், ஜமாத்தாக தொழுதார்கள். ஜமாத்தா தொழுதாங்க பள்ளிவாசல்ல ரமலான் மாதத்துல. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒன்னா இரவு தொழுகிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துறாங்க. அடுத்த நாள் செய்தி பரவுது. 2ஆம் நாள் இரவு கூட்டம் இன்னும் அதிகம். அடுத்த நாள் காலையில செய்தி பரவுது. 3ஆவது நாள் இரவு இன்னும் கூட்டம். அடுத்த நாள் காலை செய்தி பரவுது. 4ஆவது நாள் இரவு பள்ளிவாசல்ல இடம் பத்தலைங்கிற அளவுக்கு மக்கள் நிரம்பி வழிகிறார்கள். அப்படியே நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வரல, சுபுக்கு தான் வந்தாங்க. சொன்னாங்க, அருமை தோழர்களே, உங்கள் உணர்வு எனக்கு புரியுது, ஆனால் நான் வரல. ஏன் தெரியுமா? இப்படி ஒவ்வொரு நாள் வந்து உங்களுக்கு நான் தொழுகை நடத்தணும்னு வச்சுக்கிறேங்க, உங்களுக்கு கடுமையாகி போய்விடுமோ என்று நான் அஞ்சினேன், ஆகவே வரலன்ட்டாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நடந்தது நின்று போய் இருந்தது, அதை தொடங்கி வைத்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புதுசா அவங்களும் உருவாக்கல, எல்லா நபியும் நம்ம ஸல்லல்லாஹு செஞ்சதுதான். நின்று போனதை ஸ்டார்ட் பண்ணாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுதான் உண்மை. அதனால தராவி தொழுகை அப்படின்னு இருக்கு. இன்னும் வேணாங்க, 20 ரக்காத் இல்லைங்கிறாங்க. ஷாபி இமாம் சொல்றாங்க 20 ரக்காத்து, ஹனபி இமாம் சொல்றாங்க 20 ரக்காத்து, ஹம்பலி இமாம் சொல்றாங்க 20 ரக்காத்து. நான் கேட்கிறேன், இந்த 3 இமாம்கள் சொல்றதை கேட்கிறதா, இந்த வஹாபி கூட்டம் சொல்றதை கேட்கிறதாங்க? இந்த 3 இமாம்களை விடவுமா அதிகமா மார்க்கத்தை புரிஞ்சுட்டாங்க இந்த கூட்டம். குர்ஆன் தெரியல, ஹதீஸ் தெரியல, தர்ஜுமா ஒரு தடவை கூட படிக்கல. இவங்களுக்கு தெரியும் ஷரியத்து, நல்ல தெளிவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னுடைய ஊர் மக்காவிலே 20 ரக்காத்துகள் மஸ்ஜிதுல் ஹராம் கஅபா இருக்கிறது பள்ளிவாசல் அங்கே நடந்ததுங்கிறாங்க. இந்த வாசகம் திருமிதியில் இருக்கிறது.
திருமிதிங்களும் தெரியும், சஹீஹான 6 கிரந்தங்கள்ல ஒன்று திருமிதி, அதில் இருக்கிறது. ஷாபிமா எப்போ உள்ளவங்க? 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி 150 பிறக்கிறாங்க. அவர் 2ஆம் நூற்றாண்டு வாழ்றாங்க. 2ஆம் நூற்றாண்டுனா தாபியன்களுடைய காலம். தாபியன்களுடைய காலத்திலேயே 20 ரக்காத்துகள் மஸ்ஜித் ஹராம் பள்ளியாசல், காபா இருக்கிற பள்ளியாசல்ல இன்னைக்கும் அந்த பள்ளியாசல் 20 ரக்கா தான் நடக்குது. மஸ்ஜித் நபவியில மதீனா ஷரீஃப்ல 20 ரக்கா தான் நடக்குது. அவ ஆண்டாண்டு காலமாக சஹாபா பெருமை காலத்தில் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நசீபு இழந்த கூட்டம் இது. அந்த நசீபில் அல்லாஹு தஆலா தலாஹுடைய சவாபையும் வெகுமதிகளையும் சன்மானங்களையும் அந்த வஹாபி கூட்டத்திற்கு இல்லை என்று வைத்து விட்டதனால அந்த கூட்டம் மறுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சன்மானங்கள்லாம் நமக்கு உண்டு என்று இறைவன் எழுதி வைத்து விட்டதால் அதை ஏற்றுக்கொண்டு நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் ஏன் இப்படி சொல்றாங்கல்ல, தவறாக புரிவது. டாக்டர்கிட்ட ஒரு ஆள் சொன்னாரு, டாக்டர் நீங்க சொன்னது மாதிரி டெய்லி அல்வா சாப்பிட்டுக்கிட்டு தான் வர்றேன், ஆனா என் தொந்தி தான் குறையலை அப்படின்றாரு. டாக்டர் சொன்னாரு, என்ன அல்வா சாப்பிடுறியா? நாசமா போச்சு, டெய்லி அளவா சாப்பிடுங்களுங்க நான் சொன்னேன். அளவா சாப்பிடுங்கன்னு சொன்னதை இந்த ஆள் அல்வா சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இதெல்லாம் தவறா புரிஞ்சதுனால இப்படிதான் குர்ஆன் ஹதீஸையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இல்லாத சட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து லைலத்துல் கத்ர் இரவு, அது வீணடிக்கும் இந்த கூட்டம். நம்மளாம் 27 அன்னைக்கு பள்ளியாசல் ஒன்று கொள்வாங்க. உடனே நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தானே தேடச் சொன்னார்கள், ஒற்றைப்படையிலே தானே தேடி சொன்னார்கள். நீங்களே 27வது நாள் இரவு அன்னைக்கு பள்ளியாசலுக்கு குடுமி இப்படியெல்லாம் தொழுவுறீங்க, இது பிதாத் அப்படிம்பாங்க. ஹதீஸை படிங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் சொல்லுங்க எதா இருந்தாலும். நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை. லைலத்துல் கத்ர் இரவை ரமலான் மாதத்தில் கடைசி 10 தேடிக்கொள்ளுங்கள், அதுவும் ஒற்றைப்படையிலே தேடிக்கொள்ளுங்கள், உண்மைதான். ஆனால் நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27 என்று அடையாளமும் காட்டியிருக்கிறார்கள். அதனால உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்மி சத்தியமா சொல்றேன், சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்மி சத்தியமா சொல்றேன், லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறது 27ஆம் நாள் இரவு தான். எப்படிங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க, சத்தியமெல்லாம் போட்டு சொல்றீங்க? மற்றவங்க கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை சொன்னார்கள், அதை வைத்து சொல்லுகிறேன். என்ன அடையாளங்க அது கேட்டாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த நாள் காலையில் சூரியன் உதிக்கும், அதிக வெளிச்சம் இருக்காது. அடையாளம், அதன் அடிப்படையில் சொல்லுகிறேன். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சரிங்க, இது சஹாபி தானே சொல்றாங்க, அது எப்படி ஆதாரமாகும் அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க. யாரு? இந்த வஹாபிகள்லாம். நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்களே, அபூதாவுதில் இருக்கிறதே. லைலத்துல் கத்ரி லைலத்து 27 கத்ருடைய இரவு என்பது 27ஆம் நாள் இரவாகும். அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. அப்ப இங்க இதெல்லாம் சஹாபி அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அறிவிக்கிறது தான் சஹாபி. நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்கான முத்தஹர்ரிஹா ஃபல்யதஹல்லஹா லைலத்து 27 லைலத்துல் கத்ர் இரவை யாராவது உங்களில் தேடக்கூடியவர்களா இருந்தா 27ஆம் நாள் இரவிலே தேடிக்கொள்ளுங்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படியெல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனாலதான் 27 அன்னைக்கு நம்ம அதிகமா வணங்குறோம். நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 27 அன்னைக்கு அதிகமா வணங்குனாங்களே, எல்லா நாளிலும் வணங்குனாங்க, 27 அதிகமா வணங்குனாங்க. இந்த ஹதீஸ் முஹம்மதில் இருக்கிறது. நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23ஆம் நாள் இரவு எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. இரவில் 3இல் ஒரு பகுதி, மொத்த இரவுல 3 பங்காக்கி ஒரு பகுதி எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. தொழுகை முடிஞ்சுபடி எங்கள்கிட்ட சொன்னாங்க, அருமை தோழர்களே, எதை நீங்க தேடுறீங்களோ அது உங்களுக்கு பின்னாலதான் வரப்போகுது. எதை தேடுறாங்க? லைலத்துல் கத்ர் தானே, அதை சொல்றாங்க. நேரடியா லைலத்துக்கு சொல்றாங்க, எதை நீங்க தேடுறீங்களோ பின்னாலதான் வரப்போகுதுட்டாங்க. அப்ப 25வது நாள் இரவு ஒற்றப்பட தானே. அப்போ இரவிலே பாதி இரவு எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். பாதி இரவு தொழுகை முடிஞ்சு சொன்னாங்க, தோழர்களே நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களுக்கு பின்னால்தான் வரப்போகுது. 27ஆம் நாள் இரவு இரவு முழுவதும் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். எந்த அளவுக்கு? சஹருக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்காம போயிருமோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு முழு இரவும் எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. தொழில் முடிச்சுட்டு எதுவும் சொல்லலை, சும்மா இருந்துட்டாங்க, அமைதியா இருந்துட்டாங்க. அஹ்மதில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். 23, 25 நீங்க தேடுவது பின்னால் வருகிறது என்று சொன்ன நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27 சும்மா இருந்தாங்களே. ஏன்? அதுதான் லைலத்துல் கத்ர் இரவுங்கிறனால தானே.
மற்ற நாட்கள்ல எல்லாம் 3ல் 1 பாதி என்று தொழில் நடத்தினவங்க 27 அன்னைக்கு முழு இரவும் தொழில் நடத்துறாங்கல்ல, அந்த சுண்ணத்தை தாங்க நம்ம ஹயாத்தாக்குறோம். ஒற்றைப்படையில எல்லாம் தொழுவதான் செய்யறோம். 27 அன்னைக்கு முழு இரவும் தொழுகிறோம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஆகவே தான் நம்ம செய்யறோம். இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த வஹாபி கூட்டம் இந்த அன்னைக்கு வழங்குகிறீர்கள் என்ன ஆதாரம் அப்படி நம்மளை கேட்டுக்கிட்டு அந்த கடைசி 10 நாள் ஒற்றைப்படை வரும்ல, எந்த நாளும் தொழுவுற இல்லை, எந்த நாளும் வணங்குறதில்ல. நம்ம 27 அன்னைக்கு அதிகம் வணங்கினாலும் மற்ற ஒற்றைப்படையை நம்ம சும்மா விடுறதில்லை. 23 அன்னைக்கு வணங்கதான் செய்யறோம். பள்ளியாசலாம் தஜ்ஜுத் தொழுகைலாம் நடக்குது ஜமாத்தா. ஒற்றைப்படையில் நம்ம 23 தொழுகிறோம், 25 தொழுகிறோம், 27 அதிகமாக தொழுகிறோம். 27 அன்னைக்கு ஏன் தொழுகிறீர்கள் என்று கேட்கின்ற இந்த கூட்டம் எந்த இரவிலும் தொழாமல் இருக்கிறார்கள். இப்ப புரியுதா அந்த கூட்டம் யாருன்னு சொல்லி? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாங்க இருக்கிறாங்க இவங்க. அதே போலதான் பராத் இரவு இப்ப போனிச்சுல, பராத் அன்னைக்கு வணங்குவது என்ன ஆதாரம்? நீங்க என்ன பள்ளிவாசல்ல போய் வணங்கிட்டு இருக்கிறீங்க, பகல்ல நோன்பு வைக்கிறீங்க, என்ன ஆதாரம்? எதற்கெடுத்தாலும் ஆதாரம் ஆதாரம் என்று கேட்டு கேட்டு சேதாரமாகி போன கூட்டம் இது. அந்த கூட்டமும் வணக்கம் செய்யறதில்லை, நம்ம வணக்கம் செஞ்சு அதை தடுக்கிறது. எங்க வணக்க வழிபாடு தடுப்பதற்கென்றே ஒரு கூட்டம் வரிந்து கட்டி கொண்டு வேலை செய்துங்க. அவங்க தாங்க வஹாபிகள். அவங்க நோக்கம் என்ன தெரியுமில்ல? இந்தியாவிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், இஸ்லாம் இல்லை என்கின்ற சூழ்நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. வணக்க வழிபாடு இருந்தா தானே இஸ்லாமு. கல்லா தொழுகை இல்லை, தஸ்பீ தொழுகை இல்லை, தலாவத் தொழுகை இல்லை, மௌலிது இல்லை, கத்தம் இல்லை, அப்ப எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு. அப்ப இஸ்லாம் எங்க இருக்கு? அப்துல் ஜப்பார் பாயும் அப்துல் காதர் பாயும் தான் இருப்பாங்க. வணக்கம் இருந்தா தானங்க இஸ்லாம் இருக்கிறது. அது இஸ்லாம் இல்லைங்கிற நிலையை தோற்றுவிக்க நினைக்கிறாங்க. நல்ல வேலை இஸ்லாம சமூகம் விழிப்புணர்வோடு இருக்கிறது. அந்த கூட்டம் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டது. ஏதாவது முடிஞ்சா 30 வருஷமா முழிச்சாக வேகமா எவ்வளவு ரூபாய். இப்ப சமீபத்தில் கூட ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. கோடிக்கணக்கான பேரை திரட்ட போறோம் அப்படின்றாங்க. நடந்தது என்ன? 15,000 to 20,000 தான். உளவுத்துறை ரிப்போர்ட்டுங்க. ஒரு பொது கூட்டத்துக்கு உண்டான கூட்டங்க 8 மாதம் உழைச்சி கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு 20,000 போல தேரலையே. அந்த கவலையிலேருந்து 2 மாசமா எந்திரிக்கவே இல்லையே. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சாங்க. அந்த அளவுக்கு தமிழக முஸ்லிம்கள் புரிந்து கொண்டு அவர்களை ஒதுக்கி விட்டார்கள். எல்லா ஊர்லயும் போர்டு போட்டுக்கல, இவங்கெல்லாம் வரக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒதுக்கிட்டாங்க அந்த கூட்டத்தை. சும்மா சொல்றது முஸ்லிம்களுக்காக நாங்கள் வாதாடுகிறோம் போடுகிறோம். முஸ்லிம்கள் அவங்கள ஒரு பொருட்காவே நினைக்கல. இதுக்கு முன்னால வேலை வாய்ப்பு, அதுக்காகத்தான் வாங்க வாங்க வேலை நிப்பாட்டிக்கிறது, ஏறுங்க ஏறுங்க ஃப்ரீயா போயிட்டு வந்துடலாம், இந்த தடவை கூப்பிட்டாங்க, யாரும் போகல. மௌலிதை எதுக்கிறது எங்களை கூப்பிடுற வரமாட்டேன்ட்டாங்கல்ல, பாத்தியாவை எதுக்கிறது கூப்பிடுற வரமாட்டேன்ட்டாங்கல்ல, கூட்டமே இல்லாம போச்ச. ஒரு சிறுக்கு ஒழிக்க போறாங்களாம். இவங்கள்ட்ட இருக்கிற சிறுக்கை தான் ஒழிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏன் சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு பேர் வச்சதே சிறுக்கு அல்லவா? சிறுக்க ஒழிக்கிறது யாருங்க? அல்லாஹ்வுலங்க ஒழிக்கணும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தான் கையில் எடுத்துட்டாங்க. ஹிதாயத்தை கொடுப்பதும் இறைவன், சிறுக்கை ஒழிப்பதும் இறைவன். நாங்கள் சிறுக்கு ஒழிக்க போகிறோம் என்றாலும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்தார்கள். இதுதான் பச்சை சிறுக்கு. அவங்களுடைய சிறுக்கை தான் பச்சை. சிறுக்கு எதிர்ப்பு மாநாடு அப்படி போட்டிருக்கலாம். சிறுக்கு ஒழிக்க போறாளாம். இதுவே சிறுக்காய் போச்சா? அப்பளத்தை போய் விளம்பரம் கொடுத்தாங்க. அப்பளம் சாப்பிட்றோம்ல, சாப்பாட்டுக்கு அப்பளத்தை பொறிச்சு சாப்பிடுவாங்கல்ல, அதுல விளம்பரமா சிறுக்கு ஒழிப்பு மாநாடு. நாங்களும் யோசிச்சேன், இதுல ஏன்டா போட்டு விளம்பரத்தை கொடுத்தாங்கன்ட்டு. அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டா, அப்பளத்தை வறுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், சிறுக்க ஒழிச்சாச்சான். ஏன்னா அதுல சிறுக்குன்னு எழுதி அப்படி உள்ளுக்கு சாப்பிட்டுட்டா ஒழிச்சாச்சுல. அப்படிங்க. சரி, நான் கேட்கிறேன், அந்த சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டில் மேஜிக்கு நாடகம், நான் கேட்கிறேன், நாடகம் நடத்துறது என்னங்க ஆதாரம்? நாங்க அல்லாஹ்வை தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய பள்ளியில தொழுகிறோம், அதுக்கு போய் ஆதாரம் கேட்கறீங்க. நீங்க மேஜிக்கு நடத்துறீங்கல்ல, நாடகம் நடத்துறீங்கல்ல, என்னங்க ஆதாரம்? குர்ஆன்ல தாங்க ஆதாரத்தை, ஹதீஸ்ல தாங்க ஆதாரத்தை. தர முடியுமா? இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? மகரிபு தொழுவலங்க. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. மகரிபுல நேரம் வருகிறது, மகரிபே அங்க தொழுவல, ஜமாத்தா நடக்கவே இல்லை, நாடகத்தையும் மேஜிக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகையை விட நாடகம் பெருசா போச்சா? தொழுகையை விட மேஜிக்கு பெருசா போச்சா? நாங்க அல்லாஹ் தொழுவோம் பள்ளியாசம், அதுக்கு ஆதாரம் கேட்டீங்க? ஆதாரமா வேணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குறதுக்கு தான் படைச்சேன் அல்லாஹ் சொல்லிட்டான். ஆகவே நாங்க வணங்கிட்டு இருக்கோம் அல்லாஹ்வை. ஆதாரம் நடந்துட்டோமா? நீங்க மேஜிக்கு ஆதாரம் கொடுங்க. நான் மனிதனை படைத்தது மேஜிக்கு நடத்துவதற்கு தான், ஆதாரம் தாங்களே. நான் மனிதனை படைத்தது நாடகம் நடத்துவதற்கு தான், ஆதாரத்தை தாங்க.
தர முடியுமா? இந்த கூட்டம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாஹ் நம்ம படைத்த ரப்ப நம்ம வணங்குறாங்க, அதற்கு போய் ஆதாரம் கேட்கிறார்கள். ஆனா மார்க்கம் சொல்லாததையெல்லாம் செய்கிறார்கள். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழக முஸ்லிம்கள் இந்த கூட்டத்தை நன்றாக புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆகவேதான் லைலத்துல் கத்ர் இரவுல எவ்வளவு முக்கியமானது, 1000 இரவுகளை விடவும் உயர்ந்தது. லைலத்துல் கத்ர் ഖൈറും மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் உயர்ந்தது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். 1000 மாதங்களுக்கு நிகழானதுன்னு சொல்லல, 1000 மாதங்களை விடவும் மேலானதுன்றான். அத முஸ்லிம்கள் எல்லாம் பெறக்கூடாதான். அதனால ஏன் அதுக்கு என்னங்க ஆதாரம்? அப்ப போய் வீட்டுல போய் தூங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருங்க, அதான் சொல்ல வர்றாங்களா? அதனால இந்த கூட்டம் சொல்ற கேட்கவே செய்யாங்க. இந்த ரமலான் மாதம் வந்துட்டாலே வீணடிக்கிற வேலை, அதை செய்யாதுங்க இது செய்யாங்கன்னு சொல்லி. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பு துறத்தங்க. அதையும் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். நம்மள நிறைய பேர் நோன்பு திறக்கிறதுங்கிறாங்க. என்ன புளிச்சா பூட்டியா வச்சிருந்தோம் திறக்கிறதுக்கு? நோன்பு திறக்கிறதுங்கிறாங்க. நோன்பு துறக்கிறது தான் நோன்பு துறத்தல். நோன்பு வைத்திருந்தோம் அல்லவா, வைத்திருந்த நோன்பை துறக்கிறோம். அந்த துறத்தல்ங்கிற வார்த்தை எல்லாம் நாளடைவில் திறத்தல் வந்து போச்சு. அந்த நோன்பு துறக்கிற நேரத்தில் நம்ம எல்லாம் துவா ஓதுறோம்ல, அல்லாஹும்ம இறைவனே லக்கசும் தூ, உனக்காதான் நோன்பு வச்சேன், வாலா ரிஸ்கிக்கு அப்தத்தும், நீ தந்த உணவை கொண்டுதான் நான் நோன்பு திறக்கிறேன் அப்படி சொல்றோம். அபூ தாவூதில் இருக்குது. இதை வேணாங்கிறாங்க. இப்ப நீ அடையாளம் கண்டுகொள்ளணும் இந்த கூட்டத்தை. ஏன் அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ்? அது பலவீனமான ஹதீஸாவே இருக்கட்டும். அப்பா என்ன சொல்றாங்க அவங்க? அல்லாஹ்வை பார்த்து யா அல்லாஹ் உனக்காக தான் நோன்பு வச்சேன். தமிழ்ல ஒரு ஆள் சொல்றாரு, அரபியெல்லாம் விட்டுங்க. ஒரு ஆள் சொல்றாரு, இறைவனே இந்த நோன்பு உனக்காக தான் வச்சேன், இப்போ நோன்பு திறக்கிறேன்ல பேரிச்சம்பழம், அது நீ தந்த ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்றாரு. தப்பா? இது தமிழ்ல சொல்றதா அரபியில சொல்றாரு? அது சொல்லக்கூடாதான். வேற என்ன சொல்லணும்? ரிஸ்கை யார் தந்தது உங்கள்கிட்ட? ஏன்னா இவங்க பல கொள்கையில் இருக்கிறவங்க, இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னவங்க, இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு சொல்ற இடத்துல கர்த்தரின் திருப்பெயரால் நோட்டீஸ் போட்டவங்க தான். அதனால அவங்கள்ட்ட கேட்கணும், யாரு பேர் சொல்றது? எங்களுக்கு அல்லாதங்க ரிஸ்க் தந்தா, நீங்க சொல்ல வேணாங்க, நீங்க உங்களுக்கு யார் ரிஸ்க் தரான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்னங்க கூத்து? அது பலவீனமான ஹதீஸாவே இருக்கட்டும்பா. ஹதீஸிலேயே வல்லண்டே வச்சுக்கிறேங்க, ஹதீஸிலே இல்லை. ஒரு ஆள் சொல்றாரு, யா அல்லாஹ் இந்த ரிஸ்க் நீ தந்தது, நான் நோன்பு வைக்கிறேன், இது இல்லை, என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கூட்டத்தை இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நல்லதை சொல்லவே விட மாட்டார்கள். இதுல சீக்கிரம் நோம்பு திறக்கும் சொன்னாங்க, அங்க நேரம் வருது முன்னாலயா? அவங்க அந்த காலத்துல யகூதிகள் இருந்தாங்கல்ல, மகரிப் நேரம் நோம்பு திறக்கிற நேரம், இஷா நேரத்துல தான் நோம்பு திறப்பாங்களாம். 1 மணி நேரம் கழிச்சு. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி எல்லாம் தாமதப்படுத்தாதீங்க. ஆனா தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த நோன்பு துறக்கிற நேரத்தில் வாங்க சொல்றாங்க, அப்போ நோன்பு துறக்கிறோம். சில பள்ளியாசல்ல துவா ஓதுவாங்க. அந்த நேரத்தில் தான் தாய்மார்கள்லாம் டீயை போட்டுட்டு இருப்பாங்க, அதை சமைச்சிட்டு இருப்பாங்க, இது சமைச்சிருப்பாங்க. ஏன்னா வீட்டில் உள்ள நோம்பாளிகளுக்கு ஆண்களுக்கு கொடுக்கணுமேண்டு எல்லாத்தையும் முடிச்சிருங்க. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாலும் முடிச்சிருங்க. நோன்பு துறக்க 1/4 மணி நேரம் இருக்கும்போது ஒலு செஞ்சுட்டு அழகா வந்து உட்கார்ந்துடுங்க, திக்ர் செய்யுங்க, ஸலவாத் ஓதுங்க, இஸ்திக்பார் ஓதுங்க, அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுங்க. ஏன்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நோன்பு துறக்கிற நேரத்திலே கேட்கப்படுகின்ற துஆ உடனடியாக அங்கீகரிக்கப்படுகிறது. அவ்வளவு அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் டீ போட்டு கிடக்குறீங்க, சமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லா இடங்களும் இது நடக்கிறது. அவங்க நல்ல எண்ணம் தான், வீட்டில் ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, நல்ல எண்ணம் தான் செய்யறாங்க. அதுக்காக வந்து நம்மளுடைய நன்மை இழந்துட முடியுமா? முன்கூட்டியே செஞ்சிருங்க. அப்படிதான் செய்யணும். 1/4 மணி நேரம் இருக்கும்போது அழகா உட்கார்ந்துடணும், துவா ஓதிவிட்டு நீங்க நோன்பு திறங்க. நோன்பு திறக்கிறது எதை வேண்டுமானாலும் நோன்பு திறக்கலாம். எந்த ஹலாலான எந்த பொருளை சாப்பிட்டாலும் நோன்பு திறந்துடலாம். ஆனா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறங்க, ஏன்னா அது பரக்கத்து உள்ளது. அப்படி பேரித்தம்பழம் கிடைக்கல, பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கிறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், பேரித்தம்பழம் கிடைக்கல, இப்ப என்ன செய்யறது? அப்படி கிடைக்காவிட்டால் தண்ணீரை கொண்டு நோன்பு தரங்கள், அது தூய்மையானது, சுத்தமானது அப்படிங்கிறாங்க. அதனால நோன்பு தொடக்கும் பொழுது முதலாக நம்முடைய உடலுக்குள் செல்கிற உணவு பேரித்தம்பழமாக இருக்கட்டும் அல்லது தண்ணீராக இருக்கட்டும், இது போனதுக்கு பிறகு மற்றதை சாப்பிடுங்க. ஏன் அது ஒரு சுன்னத், நபி நாம் ஸல்லல்லாஹு சொன்னது. அந்த நேரம் துஆ ஓதுங்க, முக்கியமான நேரம். ஆனா இந்த கூட்டம் அந்த நேரத்திலே நீங்க அதை ஓதாதீங்க இதை ஓதாதீங்கன்னு சொல்லி தடுக்கிறாங்க. ரமலானை வீணடிப்பதற்கென்றே அவர்கள் இப்ப தயாராகிடுவாங்க. அதை கூடாது இது கூடாது நோட்டீஸ் இப்பவே தயாராகிட்டு இருப்பாங்க. நம்மெல்லாம் ரமலானை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது யோசிச்சுக்கிட்டு இருப்போம்.
ரமலான் எப்படி வீணடிச்சாலும் அவங்க திட்டம் போட்டு இருப்பாங்க, ஒரே நோட்டீஸாக வரும், அது இல்லை லைலத்துல் கத்ர் இல்லை அப்படியே சொல்லியிருப்பாங்க. சூரியன் மறைந்து விட்டால் நோன்பு தொடக்கணும், உண்மைதான். அது ஒரு 5 நிமிஷம் பேணுதலுக்காக இருக்க வேண்டியதானே, கரெக்டாவா? அதில் ஒரு நொடி முன் பின்னு வச்சுக்கிறோங்க. அவ போட்டிருந்தாலும் 6:35 அவனும் போட்டிருக்கிறான், 6:35 ஆச்சு அவனு வச்சுக்கிறோங்களேன். ஒரு நொடி பொழுது முன்பின் சொன்னா பகலெல்லாம் நோன்பு வைத்ததெல்லாம் பற்றினை கிடந்ததெல்லாம் வீணாகி போய்விடுமே. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எத்தனை பேர் நோன்பு வைக்கிறாங்க, நோன்பின் மூலம் அவர்கள் கண்ட பலனெல்லாம் பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் தான், வேற எந்த பலனும் இல்லை என்று சொன்ன அந்த ஹதீஸ் கச்சிதமாக இன்னைக்கு வஹாபிகளுக்கு பொருந்தும். அந்த ஒரு நிமிஷம், ஒரு நொடி, நிமிஷம் கூட பரவாயில்ல, ஒரு நொடி. அதனாலதான் பேணிக்காக ஒரு 5 நிமிஷம் தள்ளி வைக்கிறோம். சீக்கிரம் அந்த 1 மணி நேரம் தாமதிச்சாங்க யகூதிகள்லாம், அப்படி தாமதிக்காதீங்க, அதுதான் கருத்தை தவிர 5 நிமிஷத்துக்காக நபி நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எப்படி அவன் தவறா புரியாம பாருங்க. அப்ப நம்முடைய சிறுவர்களுக்கு இந்த கருத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்க. நம்முடைய சிறுவர்கள் விவரம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறாங்க. நாம் தான் சட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும், கொள்கையை சொல்லிக் கொடுக்கணும். இதை ரமலானை வீணடிப்பதற்கொண்டே செலவு செய்யும் காசையும் நேரத்தையும் ஒரு கூட்டம், அதுல நம்ம மாற்றிக்கிறாம வளமை போல எப்படி நம்ம ரமலானை கண்ணியப்படுத்துறோம், நல்வணக்கங்கள் செய்யறோம், அது போன்று நாமும் செய்வோம், மற்றவர்களும் செய்ய வைப்போம். அல்லாஹு தஆலா இந்த ரமலானை நன்றாக பயன்படுத்துகின்ற நன்மக்களாக நம்ம ஆக்கிடுவானாக, நிறைய இபாதத்தில் செய்கின்றவர்களாக நம்ம ஆக்கிடுவானாக, நன்றாக நோன்பு வைத்து ஜக்காத்தும் கொடுத்து நிறைய இபாதத்தில் செய்கின்ற தௌஃபீக்கை நமக்கு தந்தல்வானாக. லைலத்துல் கத்ர் என்கின்ற புனித இரவின் மாண்பை அடைகின்ற நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக. இதுபோன்று பல ரமலானை அடைகின்ற நற்பேற்றினையும் அல்லாஹ் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.